வாக்கிங் வாங்க நேற்றாங்க வந்தேன். வந்துட்டு நல்லா தூங்கிட்டு நேற்று லேட் ஆகிடுச்சு. நான் ஒர்க் பண்ண இடத்துல. அதனால் சரி இங்கே வந்துட்டேன் நான். சரி பீச்சுக்கு போகலாம் காலையில் அப்படின்னு பிளான் பண்ணேன். காலை 5 மணிக்கு வரணும்னு நினச்சேன். எழுந்திரிச்சது 6:30 மணி. செம்மையாக தூங்கிட்டேன் நான். தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக ஒரு 1/2 வந்துட்டேன். 6:50க்கோ என்னமோ கிளம்பினேன் வீட்டிலேருந்து. 7:13க்கு தான் நான் இங்கே கான்சில் வந்துட்டேன். அதனால் வாக்கிங் வேகமாக நடப்பேன். லைட்டாக தொப்பை இருக்குது. யார் கொஞ்சம் ஓரளவுக்காவது கம்மி பண்ணலாம் என்ன அந்த பக்கம் வந்துடுறாங்க. ஏன்னா இடையில நிறையா இந்த பனிசோடா குடிக்கிறது, ஆயில் சாப்பிட்லாம் ரொம்ப சாப்பிட்டேன். இன்னிலேருந்து அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எதுவும் குடிச்சிடக்கூடாது, எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லைட்டாக மூச்சு வாங்குறதுக்கு தான் யோகா பண்ணேன். சூரிய நமஸ்காரம் இப்போ தான் பண்ணிவிட்டு இதை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பீச்சில் நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போகிறாங்க. ஆனால் அதில் 80% பீப்புள் பார்த்திங்கன்னா சாப்பிட மட்டும்தான் வராங்க பீச்சுக்கு. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பேரில் இந்த சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. எக்ஸசைஸ்லாம் ஒரு ப்ராப்பர் வேல பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸசைஸில் நிறைய வெயிட்லாம் தூக்கி நிறைய பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் எல்லாமே தெரியும். பட் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. இவங்க இப்படி பண்ணுறானுங்க, இது எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது எனக்கு தெரிஞ்செல்லாம் மறந்துடும் போல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம சிஎஸ்கேக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியாவது நம்ம 2010 இதே மாதிரி தான் ஆச்சு. பட் கப்பு வாங்கினோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வாங்கணுங்கிறது என்னோடய ஆசை. அது எல்லா சிஎஸ்கே ஃபேனுக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி டிவிக்கு நம்ம தளபதி சாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சான்ஸ் தான் கொடுத்து தான் பார்ப்போமே. ரசிகர் மன்றம் இருக்கும்போதே அவர் அவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு 26 வயசுலேருந்து. சில பேர் சொல்கிறாங்க அவர் 50 வயசுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு. அந்த பேச்சில் 26 வயசுன்னு பண்ண வீடியோலாம் பழைய வீடியோலாம் சொன்னவங்க வந்து போய் பார்க்கணும் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ்நாட்டில் என்ன இதுக்கு முன்னாடி நடந்த என்னென்னா ப்ராப்ளம் என்னெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அவர் நின்று பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பண்ணலன்னு அவனும் சொல்ல முடியாது. வீடியோ ஆதரவு வந்து எல்லாமே அவர்கிட்டே இருக்குது, எல்லா ரசிகர்கிட்டே இருக்குது. நான் உட்பட என் பேர் விஜய் தான். ஆனால் இந்த ஷார்ட்ஸில் எல்லாமே அவர் வீடியோ ஏதாவது போகிறத எங்கள் தளபதின்னு தான் நான் போடுவேன். வெறும் தளபதின்னு போட மாட்டேன், எங்கள் தளபதின்னு தான் போடுவேன். ஏன்னா அவர் மனசில் எல்லா மனசுமே நின்ட்டார். யாராலையும் டெலிட் பண்ண முடியாது. அதுவும் மற்ற கட்சிங்களோட எங்கள் தளபதியோட கட்சியில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் 19-20 வயசு பசங்க ஃபுல்லாகவே. அதுமாரி அஜித் சாரோடைய ரசிகர்களும் எங்கள் டிவிக்கு தளபதிக்கு வந்து ஓட்டு போட போகிறாங்க. அது எப்போயோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. நம்ம ஏன் அடிச்சிக்கணும், நம்ம எதுக்கு தளபதி சொல்லிட்டு அடிச்சிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அதனால் எனக்கு என்னோடய சஜஷன் என்ன, அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். சொல்லியிருக்காங்க அந்த 26 தெரியும் எப்படி என்ன ஏதுங்கிறது. எனக்கு யாரும் கன்ஃபார்மாக கண்டிஷனாக சொல்ல முடியாது. அதாவது வாக்கிங் போகிறவங்க ஒரு 70%, 60% இருக்காங்க. 40% பீப்புள் சாப்பிட்றதுக்கு என்ன வராங்க பிரச்சனை. சில பேர் சாப்பிட்றதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பீச் மேலே நடக்கிறதுக்கு, தண்ணி அனுப்பி நிற்கிறதுக்கு இந்த மாதிரி வராங்க. இப்போ போகணும், தண்ணியால் தான் போகணும். தண்ணிக்கிட்ட போகலாமா? தண்ணிக்கிட்ட தான் போகிறேன். விஜயகாந்த் சாரோட கட்சியோட கார் யார் வந்து பார்த்துருக்காங்க கொடிக்காமல் போட்டிருக்காங்க. பீச் மாலுக்கு வந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. ஏன் புறா பறந்துட்டு ஃபுல்லாக புறா தான் போயிட்டுருக்கு.
ரொம்ப நாள் கழிச்சு பீச் மேலே நடக்கிறது அப்படி இருக்குது என் காலுக்கு. எதமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது காலு. எப்படி இருக்குது, ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குது பீச் மணல். நிறைய பசங்க யாருமே காணுங்க பீச்சில். நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் வேளாங்க லேட்டானா இல்லை ஒன்று வரலையே ஆகுது. தூரம் நடந்து வந்துடுறேன். இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சேன். இல்லை உட்காந்து இடம்லாம் போட்டுருக்காங்க பாருப்பா. ஓ சரியா, அழுத்தம் கொடுக்குதுங்க காலு, செம்மையாக அழுத்தம் கொடுக்குது. நடக்கவே முடியல, அப்படியே அழுத்துது காலை மண். எனக்கு நல்ல விஷயந்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிறேன்னா வேறு நடந்து வந்த பாதை. நடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ராமர் பாதை மட்டும் இவ்வளோ பஸ் இருக்கு. என்னடா அவன் ஃபோனை வீடியோ போட்டு காமெடி பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, எப்போவுமே தனிமையிலே இருக்கேன். இப்போ நான் எனக்குள்ளே தான் நான் பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசணும். ரெண்டே ஆப்ஷன் தான். ஆனால் எப்போவுமே நான் தனியாக இருக்கேன், தனியாக போகிறேன்னா என் மனசாட்சி கூட நான் பேசினேன் இருப்பேன். ஏதாவது பேசினேன் பைத்தியம் மாதிரி, ஏதாவது ஒரு டாபிக் பேசினேன் இருப்பேன். அதான் என்னோடய ட்ரீம் பற்றி, வாழ்க்கையை பற்றினா ஏதாவது பேசினேன் இருப்பேன். இல்லை நடந்து போன விஷயத்தமாக போட்டு பேசினேன். ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி பேசுறது தப்பு கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். ஏன்னா அப்படியே ஷேர் ஆகிடும். நல்லா போயிடும், அதனால பேசுகிறோம். காசு தூரம் வந்துட்டாங்க, தண்ணிக்கிட்ட வரப்போகிறேன். கடல் தண்ணிக்கிட்ட வரப்போகிறேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். காலையில் இருந்துச்சு இது ரொம்ப மணி 10 மணிக்கு தான் வாங்கலாம். வெயில் சுற்றி அடிச்சிடும். நம்ம டெய் சுற்றி அடிச்சு இன்றைக்கி ரொம்ப பிளாக்காக இருக்கும். பேச முடியல, மூச்சு வாங்குது. அப்பா இதுக்கே மூச்சு வாங்குது, உடம்பு அவ்வளோ இதுக்கே